கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்துக்கு உண்டான வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலன் அடைகிறோம் என்று இங்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில தேவன் மனிதனை உண்டாக்கும் போது மண்ணினால் அவனை உண்டாக்கினார். உண்டாக்கிவிட்டு அவனுக்கு அவருடைய சுவாசத்தை கொடுத்தார். அப்போது மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். அதாவது man become as a living being. மனிதன் எப்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தானோ அப்போது மனிதன் ஆத்மாவிலே மரித்து போய்விடுகிறான். பாவத்துக்கு பிழைத்து ஆத்மாவிலே அவன் மரித்து போனவனாக காணப்படுகிறான். பாவத்தில் மரித்த இந்த மனிதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொள்ளும்படி மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். மனிதனை மீட்டுக் கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில அவர் மரித்தார். இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவி இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது அதற்கு அநேகமான காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவரோடவே இருந்தார் என்று நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்க்கும்போது மரியாள் பரிசுத்த ஆவினால் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றாள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொன்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறிய உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கினார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர் சோதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டார். அடுத்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த காலம் முதல் நன்மை செய்கிறவர்களாக சுத்தித்திருந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய உதவினால தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இது எல்லாத்திலையும் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உதவினால் தான் அவர் ஆவியினுடைய உதவினால் தான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் முதல் அவர் எப்படி வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு உதவி அவருக்கு தேவைப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் பரிசுத்த ஆவியை கூட நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று இங்க நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினுடைய ஒரு நடத்துதல் நம்மளுக்கு அனைவருக்கும் தேவை. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு பலன் நம்மளுடைய ஆத்மாவுக்கு தேவை. ஸோ இப்படி நம் பரிசுத்த ஆவியை நம்ம விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிறவரிடம் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.